நீங்க என்ன ஆளுங்கம்மா? நீங்க என்ன ஆளுங்கண்ணா? நீங்க எந்த மாதிரி ஆளுங்கண்ணா? நீங்க என்ன ஆளுங்கண்ணா? நீங்க என்ன ஆளுங்கண்ணா? நீங்க என்ன ஆளுங்கண்ணா? என்ன ஆளுங்கண்ணா? இந்த மாதிரி ஆளுங்கன்னு கேட்கறதே தப்பா தான் தெரியுது. அந்த மாதிரி கேட்காதீங்க. புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு? மனிதர் ஆளுங்க. மனித ஆளுங்க பப்ளிக்கா சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி இருக்கிறதாவே நாங்க எடுத்துக்கல. ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்துல ஜாதி என்னன்னு கேக்குறான். எந்த ஜாதியா இருந்தா என்ன, எது பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தானே. எல்லாருமே மனிதர்கள் தான். யாரும் தனிப்பட்ட ஆள் கிடையாது. கடவுள் எல்லாம் உயிர் பொருள் எல்லாம் உணர்த்துது. அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டதா வந்து இதுல எந்த மாற்றமும் இல்லை. வரணுங்கிறது கொடியில மட்டும்தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்பட. எல்லாமே ஒரே மனிதர்கள் தான். கடவுள் ஒன்னாதான் படிச்சு வச்சிருக்காரு. நாம தான் பிரிச்சுக்கிறது. உடுத்திட உலகத்தை வந்து பிச்சைக்காரங்க உட்கார்ந்தாலும் அவங்களும் நம்ம சமந்தான், நம்மளும் அவங்களுக்கு சமந்தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. கடவுள் எல்லாம் ஒன்னாதானே படிச்சு வச்சிருக்காங்க. இதுல பணக்காரங்கன்னா ஏழை என்ன, சின்ன ஒரு எறும்பா இருந்தாலும் எல்லாத்தையும் மதிச்சாதான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை போகும். பயந்து நடக்கணும். காலம் மாறி போயிட்டு யாருமே எதுவுமே பயப்பட மாட்டாங்க. நான் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து இருந்தாக்க கொஞ்ச நாளுக்கு போகலாம். எல்லாருமே மனுஷனை பொறுத்தளவு ஒரே அளவு தான். ஜாதிலாம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். புரியுதா? ஜாதியெல்லாம் எழுத்து இப்ப பழகும் போது இவன் ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி நான் பார்த்து பழகிறேன். அவள் தாங்க காசு வாங்கும் போது இவன் இந்த ஜாதி தான், இவங்க இல்லையா காசு வாங்குறாங்க. அப்படிதாங்க எல்லாமே. ஜாதிலாம் பார்த்தாலாம் வாழ்க்கையே வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. வந்து வெறியெல்லாம் கேட்டான்னு அடிச்சிருவோம் போட்டு. ஜாதி ஒளின்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறாங்க. அதெல்லாம் தீய வச்சு கொளுத்து கையை விட்டுருவோம். ஏன்னா என் அப்பா அம்மா தெளிவா என்ன வளர்த்துருக்கான். அது என்னங்க இருக்குது? இப்ப மனுஷன் போறோமோ ஜாதியை பார்த்தா லவ் பண்ணமோ ஜாதியை பார்த்தா லவ் பண்றானுங்க. நான் எத்தனை பேரை பாத்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வர சொல்ல பாத்துறாங்க. அப்பா ஜாதி எல்லாம் வேஸ்ட்டுக்கா. ஜாதின்னு பார்த்தா இப்ப நீங்க ஒரு ஜாதியா இருப்பீங்க, கேமராமேன் ஒரு ஜாதியா இருப்பாரு, என்ன பண்ணுவாங்க? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? அவள்தாங்க மேட்ரு. ஸ்கூலுக்கு இப்போ போய் ஒரு பையனை சேர்த்தாலும் ஜாதி இல்லாமல் சேர்க்க மாட்டாங்களா? அதை எழுதி தானே கொடுத்தாகணும். எது இப்போ எங்கேருந்து வரீங்க கேட்டால் இங்கே பேசுனதுலேருந்து வருவோம். என்ன பண்ணுறீங்க என்ன இது கேட்டால் இப்போ ஜாதின்றது கண்டிப்பாக இருக்குது தானே. அதை நீங்கள் அழிச்சிட்டு வந்து கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காது. உட்காந்து அத்தனை பேரும் கேட்குறேன். எல்லாரும் வெளியே வாங்க. என் ஃப்ரெண்டும் முஸ்லீம் இருக்கான். முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து இங்க நீ பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டு கிறிஸ்டின் இருக்கா. எல்லாருமே ஜாதி. இப்போ கூட ரம்ஜான் கூட நான் போய் ஒன்றா சாப்பிட்டு வந்தேன். நான் இந்து தான். அவங்க அம்மா நான் சாப்பிட்றேன், என் பையன் தான் நீன்றாங்க. யாரும் இங்கே ஜாதி பற்றி பார்க்க வாழ்றதுக்காக தான் ஜாதி மதம் எல்லாம். ஸ்கூல்ல வேலையில அந்த இடத்துல மட்டும்தான் அது பயன்படும் மொழிய. அது கவர்மெண்டோட ஒரு தலையெழுத்து சாவக்கேடு. அந்த இடத்துல மட்டும்தான் அது பயன்படும். மற்றபடி பெஸ்ட் அந்த இடத்துல மட்டும்தான். அந்த அதாவது அரசியல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை பெருசாக தூக்கி பிடிச்சிட்டு அவங்கள அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லியே அவங்கள அந்த இடத்துலையே வச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க மேலே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அரசியல்ல எவ்வளவு நான் பயன்படுத்துறாங்க. அரசியல்ல ஓப்பனா சொன்னா அரசியல ஜாதி மட்டும்தான் தமிழ்நாட்டில், வேற எதுவுமே கிடையாது. இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஜாதி இல்லைன்னா இப்போ இருக்கிற எப்படி சொல்றது, எந்த கட்சியுமே இல்லை. ஜாதி அடிப்படையாக வச்சு நிறைய கட்சி சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி எதுவுமே இல்லாம. நீங்க என்ன ஆளுங்கண்ணா? அது சொல்லக்கூடாது, தப்பு ஆச்சு. நான் இந்தியன். இந்தியன்? இந்தியன் ஓகே, நானும் இந்தியன் தான். அவங்க உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, அது என்னது? அது தப்பு. அதெல்லாம் கேட்க கூடாது. எல்லாரும் சமம், ஓகேவா? ஜாதி அதெல்லாம் தப்பு. எல்லாம் மனுஷன். ஆனா பிறந்தா ஆணு, பெண்ணா பிறந்தா பெண். அவ்வளவுதான். எல்லாரும் மனுஷங்க. பொதுவா சொல்லுவா, இந்த ஜாதிலாம் எல்லாம் பேசக்கூடாது. ஆணு பெண் அவ்வளவுதான். ரெண்டு ஆண் ஜாதி பெண் ஜாதி இன்னாஃப். மொத்தத்துல நம்ம இந்தியன் ஜாதி அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல தமிழ் ஜாதி மேட்ரு ஓவர். கேட்டுக்க. இப்போ வரப்போற எதிர்கால சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, அதை மறந்துடணும். ஜாதி தான் சொல்லக்கூடாது. இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இல்லை. பொதுவா சொல்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேணவே வேணாம், எல்லாரும் சமம். அப்ப இந்த ஸ்கூல்ல ஜாதிய சான்றிதழ்லாம் எத்தனை? ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் கிட்ட தான் பேசினது. இவர் கடவுள் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஏன் நான் கேட்டதும் கிடையாது. ஜாதியே வேணான்றனே,
மனுஷனு அது ஸ்கூலில் ஜாதி சான்றிதழ் அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை, எல்லாரும் சமம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஸ்கூல் படிக்கும் போது அந்த காலத்தில் வந்து காமராஜர் வந்து இருந்தால் அப்புறம் எல்லாருக்கும் ஒரே சீருடைய அமைச்சார். இப்போ இருக்கப்பட்டவன் வந்து கலர் துணி போடுவான், இல்லாதவன் கிழிஞ்ச துணி தான் போடுவான். இதான் உண்மை. ஆனால் சமமாக எல்லாருக்கும் சரி சமமாக ஸ்கூல் யூனிஃபார்ம்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அதே போல் எல்லாரும் சரி சமம் வந்து மொத்தத்திலே இதுவும் இந்த ஜாதியெல்லாம் கேட்காதவங்க இல்லாத மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு யூனிஃபார்ம் மாரி தான். அந்த யூனிஃபார்ம்லேயே ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கே அப்போ வந்து காமராஜர் வந்து பண்ணாங்க. அறிவின் திறமையும் பொதுவானது, வாய்ப்பு கொடுத்தா வாழ்ந்துட்டு போகுது. அதேமாரி பண்ணிடலாமே. ஒரு மனுஷனுக்கு தாழ்ந்தவன் குறைஞ்சவன் இந்த எம்பிசி எஸ்சி அதெல்லாம் சொல்கிறாங்களா, எல்லாம் இருக்கு, எல்லாம் சமமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். சம்பவம்